ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம வந்து எல்லா நார்மலாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து எல்லா சிஸ்டத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து நீங்கள் வந்து எந்த செட்டிங்ஸு அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எதுவுமே அதுக்கு தனியாக வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஈஸி மெத்தேடு தான், சிம்பிளாக பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஒரு ஆன்டிவைரஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் K7 என்ன K7 போடலாம். அதுக்கு பிறகு காஸ்பர்ஸ்கி போடலாம். நல்ல ஆன்டிவைரஸ் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணி ஆகணும். அதாவது நம்ம டெய்லி நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் எல்லாமே ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பப்போ டெலீட் பண்ணிங்கன்னா அந்த ஹேங்கிங் ப்ராப்ளத்திலேருந்து நம்ம வந்து இது பண்ணலாம். முக்கால்வாசி பேருக்கு வந்து சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இதாக தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் விண்டோஸ் அமுக்கி அமுக்குங்க. விண்டோஸ் சிஸ்டம் கீபோர்டில் வந்து விண்டோஸ் பட்டன் அமுக்கி கீபோர்டு அமுக்குனீங்கன்னா ரன் சொல்லி ஒரு சிம்பிள் டூல் இருக்குது. இப்போ ஷார்ட்கட்டு தெரியாதட்டா டைரெக்டாக நீங்கள் வந்து ஆல் ப்ரோக்ராமில் போயிட்டு ஆக்சஸரிஸில் போயிட்டிங்கன்னா ஆக்சஸரிஸில் ரன்னுன்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஷிஃப்ட்டு % போட்டு டெம்பரேச்சர்னு டைப் பண்ணிக்கோங்க. டெம்புன்னு அடித்தா போதும். டெம்புன்னு டைப் பண்ணி அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து ஃபைல் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரான ஃபைலை ஃபுல்லாக நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். எந்த மாற்றமும் இல்லை, ஈஸியாக டெலீட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ரெகுலராக டெலீட் பண்ணுறதுனால இதில் வந்து ஃபைல் அவ்வளோ ஸ்டோர் ஆகலை. இதில் எப்போவுமே ஒரு 6 ஃபைல் டெலீட் ஆகாமல் தான் இருக்கும். அது வந்து ரன்னிங் ஃபைல்ஸு. பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து ஷிஃப்ட்டை அமுக்கி டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிங்கன்னா நேராக ரீசைக்கிளுக்கும் போகாமல் டைரெக்டாக அவுட் ஆயிரும். இது நீங்கள் டெய்லி டெம்பரேச்சரை டெலீட் பண்ணுறதுனால உங்கள் சிஸ்டம் ஹேங்கிங் ப்ராப்ளத்திலிருந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுனால வந்து சிஸ்டம் வந்து ஓவர்லோட் ஆகுது. சாஃப்ட்வேர் வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப டேமேஜிங் ப்ராப்ளம் ஆகுது. அது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமில் இன்ஸ்டால் நீங்கள் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கிற வியூ நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமமாக இத்தனை கெப்பாசிட்டிக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓவராக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து பிரச்சனையில் தான் முடியும். ஓகே.